சுரைக்காய் என்று சொல்லக்கூடிய இந்த காய் குளிர்ச்சி தன்மை உடையது, உப்புத்தன்மையற்றது, உடலில் ஏற்படுகின்ற உப்புகளை குறைக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு காய் தான் இந்த சுரைக்காய்ன்னு சொல்லக்கூடியது. கிட்னியில் வரக்கூடிய கல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும். இது பாருங்க, நாங்கள்லாம் பச்சையாகவே சாப்பிடுவா, தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இது உணவு. இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேஷண்ட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் சார். கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருதுன்னு நிறைய வீடியோவில் பேசிட்டோம். இப்போ அதை சரி பண்ணணும்னா இயற்கையான உணவாக என்ன எடுத்தால் சரியாகும். அதே மாதிரி யூடிஐ இன்ஃபெக்ஷன் இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, அந்த மூத்திரப்பை புரோஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே அந்த மாதிரி யூரினரி பிளாடர், இந்த இடத்துலலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஆண் பெண் இருப்பாளர் இருக்குமே, குழந்தைகளுக்கு கூட அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருது. சரி, இதுக்கு வருவதுனா காரணம் நம்ம சொல்லிட்டோம். இதுக்கான தீர்வு சொல்லுங்களேன். இதுதான் சுரைக்காய். என்னடா பேசியிருக்கிறாங்க, சுரைக்காய் உப்புன்னு பேசியிருந்தேன் அப்படின்வாங்க. அதே சுரைக்காய் தான் இது. பார்த்தீங்கன்னாக்கா பல ரகங்கள் இருக்குது. இது நாட்டு சுரைக்காய் தான். இதில் ஹைப்ரிடும் இருக்குது. ஆனால் இப்போ நான் காமிக்கிறது நாட்டு சுரைக்காயில் ஒரு வகை. ஏன்னா இப்போ நான் இருக்கிற இடம் ஒரு 300 மூலிகை மேலே இருக்கிற மூலிகை தோட்டத்தில் இருக்கும். அதனுடைய ஓடும் வச்சுருக்கோம். இது குண்டாகவும் விடும், நீளமாகவும் விடும். நிறைய சுரை பார்த்தீங்கன்னாக்கா வகைகள் இருக்குது. இதில் ஒரு வகை தான் பார்த்துருக்குறீங்க. ஹைப்ரிட் நினைக்க வேண்டாம், ஹைப்ரிடும் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ எங்களுடைய கையில் பார்த்தீங்கன்னா அதோட பிஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா உண்மையாகவே காலையில் சாப்பிடலை. சரி, காலையில் டிஃபன் வந்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஐயா, நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. ஆமாம், சுரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சுரைக்காய் என்று சொல்லக்கூடிய இந்த காய் குளிர்ச்சி தன்மை உடையது, உப்புத்தன்மையற்றது, உடலில் ஏற்படுகின்ற உப்புகளை குறைக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு காய் தான் இந்த சுரைக்காய்ன்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா முழுக்க எல்லா மக்களுக்கும் அந்த சுரைக்காய் தெரியும். அதனால் வந்து உணவில் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியறது அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது உடலில் ஏற்படுகின்ற உப்புகளை வெளியேற்றக்கூடியது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த குதிக்காலில் வந்து எலும்பு வளர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எலும்பு வளர்வதில்லை. அந்த எலும்பு ஓரத்தில் உப்பு படிவும் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி அது வந்து வெள்ளையாக எலும்பு வளர்ந்த மாதிரி தெரியும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா எலும்பு வளர்ந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த உப்புனுடைய படிவம் அது. அந்த படிவத்தை கரைக்கக்கூடியது சுரைக்காய். இதை முடிஞ்சால் பச்சையாக சாப்பிட்லாம். இல்லை அப்படி முடியாதவங்க சமையலில் பச்சடி மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லை பச்சை பருப்பு வச்சு கூட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு முறையில் சுரைக்காவை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற உப்பு கழிவுகளை போக்கும். கிட்னியில் வரக்கூடிய கல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கும். இது பாருங்க, நாங்கள்லாம் பச்சையாகவே சாப்பிடுவா, தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இது உணவு. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நம் முன்னோர்கள் சொன்னது. அது வந்து சுரைக்காயில் சாப்பிட்டு சொன்ன மாதிரி குண்டு சுரைக்காய் இருக்குது, நீட்டு சுரைக்காய் இருக்குது. எல்லா சுரைக்காய்க்கும் குணம் ஒன்று தான். அதை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. கை கால் வீக்கம், கிட்னினால் பாதிக்கப்படுகிற கை கால் வீக்கம், ஈரலினால் பாதிக்கப்படுகின்ற கை கால் வீக்கம், இது போன்ற அந்த வீக்கங்கள் எல்லாம் குறைக்கக்கூடியது. அந்த கை கால் வீக்கம் எப்படி எடுத்துக்கணும் ஐயா? கை கால் வீக்கம் இருக்கிறவங்க உண்மையாக ரொம்ப பசங்க. ஆமாம், சொல்லுங்கள். சாதாரணமாக இதை பச்சையாகவே சாப்பிட்லாம். இல்லை கூட்டு பொரியெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இல்லை வெறும் காய் அப்படியே பொடியாக நறுக்கிட்டு 2 மிளகா கிள்ளி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லேசாக கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே பச்சடின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பாட்டியால் வைப்பாங்க, அம்மா வச்சுருக்காங்க, உங்கள் வீட்லேயும் வச்சுருப்பாங்க, சாப்பிட்ருப்பாங்க. அந்த பச்சடி செஞ்சு சாப்பிடும்பொழுது இதனுடைய முழு சத்து அப்படியே கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கங்கள், அந்த கல், இந்த உப்பு படிவத்தை எல்லாம் எடுத்து உடலுக்கு ஆரோக்கியம் குடிக்கிறது. கண்ணுக்கு குளிர்ச்சி, உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய மூலிகை தான் சுரைக்காய். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொடி இருக்குது பாருங்கள், சுரைக்கொடி. இந்த கொடியை வந்து அப்படியே முளைக்கொடியை கட் பண்ணிவிட்டு இதனுடன் வந்து சிறு பீளை, சிறுகண் பீளை, பூனை மீசை இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிக்கும்பொழுது கிட்னி கல்லை மிக வேகமாக கரைக்கும். அதே இந்த இலைகளை வந்து பொரியலாக செஞ்சு கூட்டாகவோ பொரியலாகவோ இந்த பிஞ்சு இலையை எடுத்துக்கணும். நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு நம்ம கீரை பிரட்டல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரோம் தான் எல்லா சூட்டையும் தணிச்சிடும். எலும்பு சூடு கொண்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் எடுத்துரும் இந்த சுரை இலை. ரொம்ப அருமைங்கய்யா. ஏன்னா நேர்களே, சுரைக்காய் இலையிலிருந்தும் ஒரு மருத்துவ தகவல் சொல்லியிருக்காரு. இதோட சிறுகண் பிழை, சிறுநெரிஞ்சல், பெருநெரிஞ்சல் போட்டு கசாயம் வச்சு குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்னியில் இருக்கிற கல்லெல்லாம் கரையும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உண்மையாகவே அந்த காலத்துலலாம் யாருக்கும் கிட்னி ஃபெயிலியர் வந்தது இல்லைங்க. வந்ததுக்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை. ஏன்னா அந்த காலத்துலலாம் சுரைக்காய் வாரத்துக்கு 2 முறை 3 முறை சாப்பிடுவாங்க.
தேவைப்படும் போது நெரிஞ்சல் கஷாயம் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நிறைய எடுத்துப்பாங்க. அவங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க, எதுவுமே வரல. இன்றைக்கி இயற்கைக்கு ஆப்போசிட்டாக வாழ்றதுனால தான் நமக்கு எல்லா நோயும் வருது. எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக கிட்னியை பாதுகாப்பாக வச்சோம்னா சுரக்காய் வந்து உங்களுடைய உணவில் அடிக்கடி சேர்த்துவாங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.